Hello viewers, welcome to True Snippets. இன்னைக்கு நம்ம சேனல்ல முடக்கத்தான் கீரை வச்சு தோசை எப்படி செய்யறதுதான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல அதோட பிளான்ட் காமிச்சிடுறேன். இதுதான் அதோட பிளான்ட். இத வந்து பலூன் பிளான்ட்னு சொல்லுவாங்க. ஏன் இத பலூன் பிளான்ட்னு சொல்றாங்கன்னா இங்க இதோட சீட் இருக்குல்ல, இதுதான் சீடு. இத பிரஸ் பண்ணா பர்ஸ்ட் ஆகும். பலூன் மாதிரி பர்ஸ்ட் ஆகிறதுனால இது பலூன் பிளான்ட்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல பலூன் பிளான்ட்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள சீடு இருக்கும். இந்த சீடை நீங்க திருப்பி மண்ணில் போட்டிங்கன்னா அது வந்து செடியா வளரும். ஆக்சுவலி இது வந்து கொடி மாதிரி படரும். இதை வச்சுதான் நம்ம இன்னைக்கு தோசை செய்ய போறோம். வாங்க இப்ப தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம அந்த முடக்கத்தான் கீரையை வந்து பறித்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை நான் வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன். வாஷ் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சோண்டு குவான்டிட்டி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா அதிகமான குவான்டிட்டி எடுத்தால் கசக்கும், அதனால் நான் கொஞ்சோண்டு தான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அடுத்து தோசை மாவில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ வந்து நான் அந்த பேஸ்ட் போட போகிறேன். ஸோ நல்லா வந்து கரைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த பேஸ்ட்டை போடுங்க. பாருங்கள், நான் இப்போ பேஸ்ட் போட்டுட்டேன். பேஸ்ட் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி வேணால் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ எப்படி தோசை ஊற்றுறதுன்னு நம்ம பார்க்கலாம். நாங்கள் கொஞ்சமாக போட்டுக்கோம், ஏன்னா கசக்கும். நீங்கள் நீங்களும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேணால் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து முட்டி வலிக்கெலாம் ரொம்ப நல்லது. கான்ஸ்டிபேஷன்லாம் கண்ட்ரோல் பண்ணும். அதனால் இது வந்து வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் சேர்த்துக்கணும் நம்ம உணவில். இது வந்து கொடி மாதிரி தான் வளரும். இதை வந்து பலூன் பிளான்ட்னு சொல்லுவாங்க. 10 நாளைக்கு வேணா கூட நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் தோசை ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வந்து கலரும் கம்மியாக இருக்கிறதுனால வந்து குழந்தைங்கள்லாம் சாப்பிடும்போது அந்த கலர் வந்து தெரியாது. நார்மல் தோசை மாதிரி தான் இருக்கும். அதனால அவங்களுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் குவான்டிட்டியாக அரைச்சி ஊற்றி தோசை ஊற்றி கொடுத்தீங்கன்னா வந்து அவங்க சாப்பிடுவாங்க. நீங்கள் நிறைய ஊற்றினீங்கன்னா அதோட கசப்பு தெரியறதுனால சாப்பிட மாட்டாங்க சில குழந்தைங்க. அதனால கொஞ்சமாக குவான்டிட்டியே ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து தோசை நல்லா வெந்துட்ட பிறகு திருப்பி போடலாம். அது நல்லா ரோஸ்ட் கோல்டன் ப்ரௌன் ஆகிட்ட பிறகு திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் திருப்பி போட்டு காமிக்கிறேன். திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ இது பலூன் பிளான்ட். முடக்கத்தான் கீரை தோசை நம்மளுக்கு வந்து இப்போ வந்து நான் பிளேட்டில் சர்வ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், நம்மளோட முடக்கத்தான் தோசை ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோசையை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching. If you like the video, please subscribe our channel. Thank you.